கேஸ்ட்ரால் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹4.50 டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ்ட்ரால் இந்தியாவோட மார்க்கெட் கேப் 20,009 கோடி, கரண்ட் ப்ரைஸ் ₹202 இருக்கிறாங்க. 52 வீக் லோ வந்து ₹107, 52 வீக் ஹை வந்து ₹220. ஸ்டாக் பிஇ வந்து 23.5, புக் வேல்யூ வந்து 21.4, டிவிடெண்ட் ஈல்டு வருஷத்துக்கு வந்து 3.7% தராங்க. ROCE வந்து 56.7%, ROE 42.5%, ஃபேஸ் வேல்யூ 5. கேஸ்ட்ரால் இந்தியாவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பார்க்கலாம். சேல்ஸு 2022 4,774 கோடியிலிருந்து 2023 5,075 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸை. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வந்து 2022 111 கோடியாக இருந்ததை 2023 198 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் 2022 815 கோடி ப்ராஃபிட் பண்ணதில் 2023 864 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி வளர்ந்து வர கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் நமக்கும் க்ரோத் இருக்கும். கேஸ்ட்ரால் இந்தியா கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 51% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 2023 ஜூன் மாதம் வந்து 11.41%, செப்டம்பர் மாதம் வந்து 10.96% குறைச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 10.38% குறைச்சிருக்காங்க. படிப்படியாக எஃப்ஐஎஸ் வந்து குறைச்சிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2023 ஜூன் மாதம் வந்து 16.52%, செப்டம்பர் மாதம் 16.51% குறைச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 15.92% குறைச்சிருக்காங்க. டிஐஸும் படிப்படியாக இந்த ஷேரை குறைச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 2023 ஜூன் மாதம் வந்து 21% இருந்தது. அடுத்தது வந்து செப்டம்பர் மாதம் வந்து 21.52% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கில் வந்து எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டிங் சேல்ஸ் க்ரோத்து 10 இயர்ஸுக்கு 5% கொடுத்துருக்காங்க, 5 வருஷத்துக்கு 5% கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு 19% கொடுத்துருக்காங்க. அந்த கொரோனா டைம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தங்காட்டி அதோட க்ரோத் குறைஞ்சிருக்கு. காம்பவுண்டிங் ப்ராஃபிட் க்ரோத்து 10 இயர்ஸுக்கு 6% கொடுத்துருக்காங்க, 5 வருஷத்துக்கு 4% கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு 14% கொடுத்துருக்காங்க. இதுலேயே அதே மாதிரி தான் கோவிட் டைமுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் க்ரோத்தை. ஸ்டாக் ப்ரைஸ் CAGR 10 வருஷத்துக்கு 3% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 5 வருஷத்துக்கு 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 3 வருஷத்தில் 16% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 1 இயரில் 77% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ROCE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 வருஷத்துக்கு 58%, 5 வருஷத்துக்கு 48%, 3 வருஷத்துக்கு 46%, லாஸ்ட் இயர் வந்து 43%. கேஸ்ட்ரால் இந்தியாவோட முழு தகவலும் தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி ஒரு ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும்.